ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரதியை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். சாரதாம்மா வந்து தமிழை வந்து பாட்டின்னு கூப்பிட சொல்லிட்டாங்க. செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம எமோஷன். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வந்து மனசை இதயத்தை தொட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த சமயத்தில் தான் வந்து என் மனசு வந்து நிச்சயமாக சொல்லுது, நீங்கள் தான் இந்த கோயிலில் எங்கேயோ இருக்கீங்கன்னு. ஆனால் என்னால் பார்க்கவே முடியல. அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது. என் மனசு என்றைக்குமே பொய் சொல்லாது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவேன். அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கார் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு மெக்கானிக் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சொல்லிடுறாங்க சாரதாமாட்ட. சாரதாமா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஆதியை வந்து கிளம்பி வர சொல்கிறாங்க. இப்போ கிளம்பி வாப்பா கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா அப்படின்னு இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானும் கோயிலுக்கு வந்த மாதிரி ஆச்சுன்ட்டு இந்த பக்கம் காரை விட்டு இறங்கி நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஆதியை. வா அதின்னு கை தூக்கி கூப்பிட்டோன்னா இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து துரை வந்து பின்னாடி மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த பக்கமாக கோயிலில் நிற்கிறாங்க. ஆளுங்களை கூப்பிட்டு ஆதியை வந்து தடுக்கிறாங்க. தடுத்து நிறுத்தினோன்னே ஆதியை வந்து கண்ணாப்பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க ஆரம்பித்த அடுத்த செகண்டே வந்து இந்த பக்கம் வந்து சாரதா வந்து பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பக்கம் கரெக்டாக வந்து பாரதியும் பார்த்துட்டாங்க ஆதியை அடிக்கிறத. அதை பார்த்த வேகத்துக்கு பாரதி வந்து சாரியை இடுப்பில் செருகி வச்சுட்டு கட்டையை எடுத்துகிட்டு வந்து ஆளுங்களை வந்து டமால் டுமில்னு அடிக்கிறாங்க பாருங்கள். செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாரதி அப்படின்னு வந்து சாரதாம்மா வந்து ஓடி வராங்க. அந்த பக்கம் கரெக்டாக வந்து தமிழ் வந்து சண்டை போடுறத ஆதி அடிக்கிறத பார்த்துட்டு கீழே உள்ள கல்லை எடுத்து தூக்கி மட்டார்னு அவங்க மேலே அந்த ரவுடிங்க மேலே பட்டுன்னு அடித்தோடனே இது எல்லாத்தையும் சாரதாம்மா வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆதிக்காக வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே, பாசமாக இருக்காங்க ஆதி மேலே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து பாரதியை வந்து கட்டையால் வந்து அடிச்சுட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறமேட்டு தமிழ் வந்து ஆதி அடிக்க வர்றதை தள்ளி விடலான்ட்டு வர்றப்போ வந்து தமிழை தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டோன்னா ஓடி வந்துடுறாங்க. சாரதாம்மா வந்துட்டு தமிழை பிடிச்சி தமிழரசி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு, எனக்கு ஒன்றும் ஆகலை என் ஃப்ரெண்டை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து கையில் ஒரு காய்கறி வெட்டுற பொருளை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து ஆதியை வந்து கரெக்டாக பண்ண வரப்போ பாரதி வந்து கரெக்டாக கையை வச்சு பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச வேகத்துக்கு வந்து பாரதியை பார்த்துட்டு அம்மா அம்மானு கத்துறாங்க. இந்த பக்கம் தமிழ் அதே மாதிரி சாரதாம்மாவும் கத்துறாங்க. அதே சமயத்தில் மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்தோன்னே வந்து அவங்கள கை பிடிச்சி தூக்கிட்டு ஓடுறாங்க. நம்ம காரில் ஏற்றிடுறாங்க. ஏற்றினதுக்கப்புறமேட்டுக்கு சாரதாம்மா வந்து கையில் உள்ள கர்ச்சீஃபை எடுத்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து கையில் கட்டு போட்டு விட்றாங்க. என்ன பாரதி இப்படி பண்ணிவிட்டு அப்படின்னு, சீக்கிரம் போகாது அப்படின்னு சொன்னோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து டாக்டர் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னா கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இதை பார்த்தா பெரிய காயமாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னா, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் டாக்டர், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. சரி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தமிழ் வந்து அழுதுகிட்டே இருந்தோன்னே, அழாத தைரியமாக இரு, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து உள்ளே வந்துடுறாப்புல. உள்ளே வந்தோடனே பாரதி வந்து வழியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கப்ப வந்து ஆதியோட நெஞ்சில் வந்து சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிட்டு வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஆதி வந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. ஆதியோட கண்ணீர் வந்து பாரதி மேலே லைட்டாக படுற மாதிரி பார்த்து பாரதியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டாக்டர் வந்து கையில் வந்து இதெல்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கையில் வந்து கட்டு போட்டதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னா ஆதி வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு வந்து ட்ரிப்ஸ் போட்டு விட்ருக்கேன், கை வந்து காயம் வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்குது, அதனால் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், 1 வீக் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, கையில் தண்ணி படாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு பாரதி வந்து அப்படியே தலையை வந்து இப்படி சாய்ச்சி இப்படி தலானியில் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்து ஆதி வர்ற சமயத்தில் இங்கே வந்து தமிழ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கலப்பா தமிழரசி, நீ வந்து ரொம்ப தைரியசாலி, என் ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டாங்கன்னா நான் சும்மா விட்டுருவேன்னா, நான் கூட பயந்துட்டு இருந்தேன், நீ கள்ள தூக்கி அடிச்சியே, பாரதியும் நீயும் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க ஆதி மேலே, பின்ன பாசம் இல்லையா, பாசம்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தமிழ் சொன்னோன்னே, ஆமாம் என்னை எப்படி நீ கூப்பிடுவேன், என் ஃப்ரெண்டோட அம்மா இல்லையா, அதனால் ஃப்ரெண்ட் அம்மானு கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் போகட்டும், இனிமேல் என்ன நீ அப்படிலாம் கூப்பிட வேணாம், என்னை உரிமையாக இனிமேல் நீ வந்து பாட்டினே கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி பாட்டி அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வெளில வந்துடுறாங்க. என்னப்பா ஆச்சு பாரதிக்கு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைம்மா கையில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வீக் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னோடனே, அம்மா ரொம்ப வேலை செஞ்சாங்களே அதனால் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க 1 வீக் அப்படின்னு சொல்லி ஆதி சொன்னோன்னா, இங்கே பாரு தமிழரசி வந்து ரொம்ப கறங்கியிருக்கா, அவளுக்கு பசிக்கும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆதி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சாரதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதிக்கிட்ட. ரொம்ப நன்றிம்மா, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நீ உதவி செய்வேன்னு, நீயும் தமிழரசியும் வந்து ஆதி மேலே அவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தோன்னே, ஆதி அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு பாரதி கேட்டோன்னே, எனக்கு எதுவும் தெரியல, என்ன பிரச்சனைன்னு புரியல அப்படின்னு ஆதி பேசிகிட்டு இருக்கப்ப, இதோட 3 தடவைக்கு மேலே நடந்துருச்சுல்ல அப்படின்னு ஆதி வந்து லைட்டாக சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு, என்னாச்சு 3 தடவைங்கிறான் அப்படின்னோன்னே, இதுக்கப்புறம் மூடி மறைச்சி சரியில்லை,
நம்ம அம்மா கிட்ட சொல்கிறது தான் முறை அப்படின்னோடனே பாரதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஆமாம்மா, ஏற்கனவே ஒரு தடவை ஆதியை வந்து நைட்டு வந்து இந்த மாதிரி காய்கறி வெட்டுற பொருளை வச்சு வயிற்றில் அடிபட்டிருக்கு, நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா இவ்வளோ நடந்திருக்கு, நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்க, அப்போ இதோட 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்கல்ல நீ இருக்கக்கூடாதுன்னு, உன்னை நான் கஷ்டப்பட்டு இதயத்தெல்லாம் மாற்றி காப்பாற்றி வச்சு பொத்தி வச்சுருந்தா யாரோ உன்னை வந்து நீ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட யாருமே சொல்லாமல் மறைச்சிருக்கேன், நீ சொன்னால் வருத்தப்படுவேன்ட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னோடனே, சரி இதுக்கு நான் முடிவு கட்டுறேன்னு கமிஷனருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோன்னே, இன்னி கூட இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, முன்னாடியே சொல்லியிருந்தால் பிடிச்சிருப்பேன், இப்போயும் ஒன்றும் இல்லை, நான் சீக்கிரமாக பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பசிக்குது தமிழ் வந்து கேட்டோன்னே, தமிழ் வரேன் பாட்டி பசிக்குதுன்னு கேட்டுச்சா, கேட்ட அடுத்த செகண்ட் வந்து பாரதியும் சிரிக்கிறாங்க, இதோ வரேன் தங்கம் அப்படின்னு சாப்பாடு ஊட்டி விட்றாங்க தமிழுக்கு. ஆதியை பார்த்து பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன பாட்டின்னு கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு 2 பேர் ஃபேஸ் ரியாக்ஷன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த செகண்ட் வந்து நீ பாரதிக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து நான் உனக்கு காக்கா குருவியெல்லாம் பறக்கணும்ல அதை போய் காட்டுறேன்ட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறதுக்காக வெளியில் போயிடுறாங்க. அதே சமயத்தில் பாரதிக்கு வந்து ஆதி ஊட்டி விடுற மாதிரி காட்டிச்சு. எபிசோடு சூப்பராக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்.